Hi students, next நாம் பார்க்க போகிறது B. Treatment of consumable items such as sports materials, stationery items, medicines, etc. நம்ம போன கிளாஸில் போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் கவனி. ஃபஸ்ட் என்ன கண்ணு பார்த்தோம் இந்த ஹெட்டிங்கில் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் என்னது, வருவாயின வரவுகளை எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது. ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் சப்போஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க, ஐ மீன் ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், நெக்ஸ்ட் இயர், இதுக்கெல்லாம் நம்ம வந்து அட்வான்ஸாக பே பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை கரண்ட் இயருக்கு நம்ம வந்து ப்ரீவியஸ் இயரோட அமௌண்ட்டை வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்லாம் எப்படி சப்ஸ்கிரிப்ஷனாக, ஐ மீன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில், ஐ மீன் இன்கம் சைடில் எப்படி கொண்டு வரது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எப்படி காட்டுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் என்ன கொடுத்துருந்தாங்க, நெக்ஸ்ட் ஒன் பேலன்ஸ் ஷீட் இல்லையா. பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே அப்பியர் ஆகும், லைபிலிட்டி சைடில் எங்கே வரும், அதே மாதிரி அசட் சைடில் எங்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ வருவாயின வரவுகளுக்கான செயல்முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அது வருவாயின வரவுகளுக்கான செயல்முறை. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், ட்ரீட்மெண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் இன் தி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது ஒரு லாப நோக்கற்ற கம்பெனி, ஒரு ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கால்குலேட் பண்ணுறாங்க சரிங்களா. அதில் எப்படி சப்ஸ்கிரிப்ஷனை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தோம், ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். செகண்ட் ஒன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி கால்குலேட் பண்ணுறது, பேலன்ஸில் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செகண்ட் மாடல் பார்க்கணும். இந்த செகண்ட் மாடலில் என்னன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் சச் as ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், மெடிசன்ஸ். அதாவது ட்ரீட்மெண்ட் ஆஃப் கன்சியூமபிள் ஐட்டம்ஸ்னு என்னது, நம்ம அதாவது கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னா என்னது, விளையாட்டு பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம விளையாட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவோம், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்னால் உனக்கே தெரியும் சரிங்களா, அதாவது பென்னு, பென்சில், ஏதாவது ஒன்று. மெடிசன்ஸ் அப்படின்றது நம்மளோட டேப்லெட். இது மாதிரிலாம் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலாக இருக்கட்டும், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், மெடிசன்ஸ், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் நமக்கு ரெவென்யூ ஐட்டம்ஸில் வரும். ஏன் ரெவென்யூ ஐட்டம்ஸில் வரும் அப்படின்னா இதெல்லாம் என்ன பண்ணுவோம், மந்த்லி வாய்ஸ் நம்ம அடிக்கடி இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது ஒன்று தான் சரிங்களா. இதையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இதில் பாருங்கள், சப்போஸ் இந்த கன்சியூமர் ஐட்டம்ஸ் அதாவது நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், மெடிசன்ஸ், இது மாதிரிலாம் ஒருவேளை கொஸ்டின்ஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ நம்ம எப்படி அதை வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ட்ரீட் பண்ணுறது, தென் பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கணும், கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் சச் as ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்டேஷ்னரி, மெடிசன்ஸ், எக்ஸெட்ரா consumed during the year will appear on the debit side of income and expenditure account அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஏதாவது சம்திங் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஐட்டம்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ஏதாவது கொடுத்துருந்துருக்கலாம், மெடிசன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் அப்பியர் ஆகணும், அதை டெபிட் சைடில் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சிக்கோ, நம்மளுடைய கரண்ட் பீரியடில் கரண்ட்டாக நம்ம எப்பயுமே ரெவென்யூ ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறோம், ஒரு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் சம் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எந்த இயராக இருக்கணும், கரண்ட் இயராக தான் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போ எனக்கு என்ன சொல்ல வரேன், கரண்ட் இயரில் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் அதாவது பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நிறையா இருக்கும். அது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலாக இருக்கட்டும் இல்லையா, ஸ்டேஷ்னரியாக இருக்கட்டும், மெடிசன்ஸாக இருக்கட்டும் சரிங்களா. இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் கொண்டு வரணும். அது எங்கே கொண்டு வரணும், டெபிட் சைடில் கொண்டு வரணும். அதாவது என்ன சொல்ல வராங்க, எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் கொண்டு வர சொல்கிறாங்க. இதே ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்டேஷ்னரி, மெடிசன்ஸ், இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சரிங்களாக்கண்ணா. அடுத்தது பாருங்கள், செகண்ட் பாயிண்ட் பாருங்கன்னு, கன்சம்ஷன் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் டூரிங் தி கரண்ட் இயர் க்ளோசிங் ஸ்டாக். அதாவது அவங்களே என்ன பண்ணுவாங்க, கன்சம்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ என்னது பயன்படுத்தப்பட்டவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருவாங்க பாருங்க. ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு எனக்கு தொடக்க இருப்பு சரிங்களா, ப்ளஸ் பர்ச்சேஸ் டூரிங் தி கரண்ட் இயர். அந்த கரண்ட் இயரில் நீ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், மெடிசன்ஸ் ஏதாவது வாங்கியிருந்த அப்படின்னா அதில் என்ன பண்ணும், ஓப்பனிங் ஸ்டாக்கோட ஆட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல பர்ச்சேஸ் டூரிங் த கரண்ட் இயர் அப்படின்னா நீ வந்து கரண்ட் இயருக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் சரி. கரண்ட் இயருக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணால் அந்த குட்ஸ்லாம் அந்த வேல்யூ எடுத்துக்கணும்.
இப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கோட வேல்யூ பர்ச்சேஸ் டூரிங் தி கரண்ட் இயரோட வேல்யூ ஆட் பண்ணி அதுலேருந்து க்ளோசிங் ஸ்டாக்னா அது இறுதி இருப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாக் மீதி இருந்தது அது, சரிங்களா. ஸோ அந்த வேல்யூ அந்த க்ளோசிங் ஸ்டாக்கை இதுலேருந்து என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கண்ணே. அப்படி லெஸ் பண்ணோம் அப்படின்னா கன்சம்ஷனோட, அதாவது பயன்படுத்தப்பட்ட முதல் எவ்வளோ அப்படின்னு பயன்படுத்தப்பட்ட வேல்யூ என்ன அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். கன்சம்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், ஓப்பனிங் ஸ்டாக் கவனி, ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் டூரிங் தி கரண்ட் இயரில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அந்த வேல்யூ ரெண்டு ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக் இருந்ததுன்னா அதை லெஸ் பண்ணணும். சரிங்களா. ஸோ இந்த கன்சம்ஷன்றது என்ன சொல்லுவாங்க சொல்லியிருக்கேன், பயன்படுத்தப்பட்டவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அது எங்கே எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், க்ளோசிங் ஸ்டாக் வில் அப்பியர் ஆன் தி அசட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் ஆஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னது, க்ளோசிங் ஸ்டாக் எங்கே அப்பியர் ஆகும்னு சொல்கிறாங்க. எப்பயுமே க்ளோசிங் ஸ்டாக் எங்கே அப்பியர் ஆகும், அசட் சைடில், பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் அப்பியர் ஆகும். ஒவ்வொரு இயரும் அந்த இயர் ரெண்டில் நம்ம என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட் கால்குலேட் பண்ணுவோம். அங்கே அசட் சைடில் க்ளோசிங் ஸ்டாக் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், அப்பியர் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம், க்ளோசிங் ஸ்டாக் எப்பயுமே அசட் சைடில் காட்டுவோம் இல்லையாக்கான்னு அதை தான் சொல்கிறேன். அடுத்தது 4th பாயிண்ட் பாருங்க, இஃப் தேர் இஸ் எனி சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், அதாவது நீ ஏதாவது பழைய ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஏதாவது சேல்ஸ் பண்ணியிருந்த அப்படின்னா தட் வில் பி shown on the credit side of income and expenditure account. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்ல என்ன பண்ணுறாங்க, நம்ம கிரெடிட் சைடில் நம்ம என்ன பண்ணுவோம், சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வந்து காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்க, அப்படி இல்லைன்னா can be subtracted from the respective items consumed on the debit side of income and expenditure. அதாவது நம்ம டெபிட் சைடில் என்ன பண்ணுவோம், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலோ ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸோ ஏதாவது கன்சியூமர் ஐட்டம்ஸ் வாங்குவோம். ஸோ அதோட கூட அந்த வேல்யூலேருந்து என்ன பண்ணலாம், நம்ம சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஏதாவது சேல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை கூட என்ன பண்ணலாம், நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இருக்கிற டெபிட் பேலன்ஸோட வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதை லெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இப்போ நான் புரியுதாக்கண்ணே, எதுக்காக கன்சியூமர் ஐட்டம்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், பயன்படுத்தப்பட்டவை, அதாவது ஸ்போர்ட்ஸ் அடிக்கடி ரெவென்யூ ஐட்டம்ஸ்னு அது அந்த இயர்க்குள்ளே ரொட்டேட்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், அடிக்கடி நிகழும் தன்மையோட இதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அடிக்கடி ரொட்டேட்டடாக நம்ம வாங்குற ஐட்டம்ஸ் என்னது, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், மெடிசன்ஸ், இதெல்லாம் நம்ம இதில் ஏதாவது ஒன்று நம்ம வாங்குவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத எப்படி நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்தது பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 3ல் இப்போ மேலே இருக்கிற இந்த 4 பாயிண்ட் பார்த்தல அதில் இருந்தால் இப்போ நான் சம் போட போகிறோம். பாருங்கள் எப்படி அப்பியர் ஆகும்ன்ட்டு. How will the following items appear in the final accounts of sports club? ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கிளப்னா அது விளையாட்டு மன்றம் அப்படின்னு இருக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நம்மளோட இறுதி கணக்கை என்ன பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க. சரிங்களா. அங்கே அந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் எங்கெங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா கண்ணே. கொஷினில் பாருக்கண்ணே, ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 1/4/2018 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அப்படின்னா அங்கே என்ன ஓப்பனிங் ஸ்டாக் இல்லைங்களா. ஸோ அதை என்ன பண்ணணும், நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்காக எடுத்துக்கணும். சரிக்கண்ணே. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் எப்பயுமே எங்கே வரணும்னு சொல்லியிருக்காங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில். பாருங்கள் எப்பயுமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாரு என்ன சொல்லியிருக்காங்க, கன்சியூமர் ஐட்டம்ஸ் such as the sports material, stationery, medicines etc. consumed during the year will appear in debit side income and expenditure account. சரிங்களா. இப்போ நம்ம இன்கம், அதாவது நம்ம ஒரு ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம என்ன எப்பயுமே எங்கே கொண்டு வரணும், எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் கொண்டு வரணும். சரிங்களா. ஸோ நம்ம இந்த இடத்துல ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்றது நம்ம முதல்ல எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோம், அது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலாக இருக்கட்டும், ஸ்டேஷ்னரியாக இருக்கட்டும், மெடிசன்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளோட சரக்கு வாங்கியிருப்போம் இல்லைங்களா. ஸோ அதை என்ன பண்ணுவோம், அந்த கன்சியூமபிள் கன்சம்ஷனில் ஓப்பனிங் ஸ்டாக் எப்பயுமே என்ன பண்ணுவோம், எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் கொண்டு வரணும். சரிங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், இது ஓப்பனிங் ஸ்டாக் ஒன்று கொடுத்துட்டாங்க. சரிங்களா. ஓப்பனிங் ஸ்டாக்கோட டேட் கொடுத்துட்டாங்க. அதனால் 3000 என்ன பண்ணிடுவோம், நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் ஓப்பனிங் ஸ்டாக் 3000 சொல்லி எழுதிட்டோம். அடுத்தது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் டியூரிங் கரண்ட் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் டியூரிங் கரண்ட் இயர்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணும். இப்போ நம்மளுடைய கன்சம்ஷன், நம்ம பயன்படுத்தப்பட்ட பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் எவ்வளோ வேல்யூ நமக்கு தெரியணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன் நான், கன்சம்ஷன் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக். நம்மளோட கன்சம்ஷனோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் இப்போ கொடுத்துருக்காங்க, அது எதோட ஆட் பண்ணும், பர்ச்சேஸ் டியூரிங் தி கரண்ட் இயர் வந்து ஆட் பண்ணும். அதில் வந்து க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதில் எந்த சைடு வரணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் அது மட்டும் இல்லாமல் க்ளோசிங் ஸ்டாக்கை எங்கே காட்டணும், பேலன்ஸ் ஷீட்டில் அப்பியர் அசட் சைடில் காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ இதை ஃபார்முலா வச்சு, இந்த கன்சம்ஷன் ஃபார்முலா தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த சம்மில் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் டூரிங் கரண்ட் இயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளோக்கண்ணே, 9000 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஃபார்முலா சொன்னது பிரகாரம் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, அதோட என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் டூரிங் த கரண்ட் இயர் 9000 கொடுத்துருக்கோம், அதை என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கன்னு, சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் டூரிங் கரண்ட் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பழைய ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம எங்கே காட்டணும் அதை சொல்கிறாங்க. அந்த கொஷின்ஸில் பாருங்கள், இஃப் தேர் இஸ் எனி சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஏதாவது ஒரு ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், நீ பழைய ஒரு விளையாட்டு பொருளாக இருக்கட்டும், ஏதாவது நீ பழைய ஒரு பொருளை நீ விற்கிற அப்படின்னா அதை எங்கே காட்டுன்னு சொல்கிறான், தட் வில் பி ஜோன் ஆன் தி கிரெடிட் சைட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ கிரெடிட் சைடுனா அது இன்கம் சைடில் காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்க்கணும், இந்த ஐட்டம்ஸ் எங்கே காட்டணும், நம்ம சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் டூரிங் கரண்ட் இயர் 500 வந்து என்ன பண்ணணும், நம்ம டெபிட் சைடில் காட்டணும். அதாவது சாரி, இன்கம் சைடில் காட்டணும். இன்கம் சைடு நமக்கு என்னது, கிரெடிட் சைட். சரிங்களா கண்ணே? அடுத்தது ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 31/3/2019. கண்ணே இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி பார்க்கலாம். ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அப்படின்றது டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் டேட் எப்படி இருக்குது, 1/4/2018. ஒரு இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகும், 1/4/2018 ஸ்டார்ட் ஆகி 31/3/2019 முடியும். ஒரு கம்பெனியில் ஒரு கிளப்பில் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. சப்போஸ் என்ன பண்ணாங்க, 1/1/2018 ஆரம்பிச்சு 31/12/2018 கூட அந்த இயர் முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இதை பாருங்கள், 1/4 ஆரம்பிச்சு 31/3 முடிச்சிருக்காங்க. அப்போ நமக்கு இது என்ன கண்ணு, க்ளோசிங் ஸ்டாக். சரிங்களா? இறுதி இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே காட்டுவேன் சொல்லு பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட் காட்டணும். அதே மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் எங்கே காட்டணும், நம்ம என்னென்ன ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ அந்த கன்சம்ஷனோட ஃபார்முலா என்ன, நமக்கு கன்சம்ஷனோட ஃபார்முலா ஓப்பனிங் ஸ்டாக் plus purchase during the current year less closing stock. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் பார்க்கணும், ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்றது எடுத்துக்கணும். ஓப்பனிங் ஸ்டாக் என்ன பண்ணணும், நம்ம அந்த வேல்யூவோட நம்மளுடைய பர்ச்சேஸ் டியூரிங் த கரண்ட் இயர் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணுறோம், க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ பார்க்கலாமா நம்ம சம் பாருங்கண்ணே, சொல்யூஷன்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கண்ணே. சொல்யூஷன் டெட்டார் கிரெடிட்டார் நம்ம கரெக்டாக என்ன பண்ண மென்ஷன் பண்ணிடணும். ஒரு அக்கௌண்ட்ஸ் ஒர்க் ஒரு சம் போடுற அப்படின்னா கண்டிப்பாக ஹெட்டிங் இருக்கணும், டெட்டார் கிரெடிட்டாக இருக்கணும், காலம் இருக்கும். ஸோ இதை வச்சு மார்க்லாம் இதுக்காக கொடுக்கறதில்ல, ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து என்னது நமக்கு நீட்டாக இருக்கணும். சரிங்களா கண்ணு? ஸோ இதெல்லாம் நம்ம நீட்டாக போட்டோம் அப்படின்னா டெட்டார் கிரெடிட்டார் கூட நம்ம கரெக்டாக போடணும். சரிங்களா? பாருங்கள், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டர் 31st March 2019. சரிங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், 31st March 2019 உண்டான ஒரு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணுறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், டெட்டார் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர், கிரெடிட் சைடில் இன்கம். இப்போ இந்த கொஷினில் கொடுக்குற மாதிரி நம்மளுடைய ஐட்டம்ஸ்லாம் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்களா, அதில் எங்கேயும் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் நல்லா கவனிச்சுக்கோ. ஓப்பனிங் ஸ்டாக், அதே மாதிரி பர்ச்சேஸ் டியூரிங் தி கரண்ட் இயர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே வரணும், எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வரணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் டெட்டார் சைடில் வரணும். சரிங்களா? ஐ மீன் டெபிட் சைட். பார்க்கண்ணே, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 1/4/2018 3000 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த 3000 காட்டலாமா பாருங்கள். டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்டு, ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் தான் என்ன பண்ணுறோம், எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்டு அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னாக்கண்ணே விளையாட்டு உபகரணங்கள், விளையாட்டு பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். கன்சியூம்டுனா என்ன பண்ணுவோம், பயன்படுத்தப்பட்ட விளையாட்டு பொருட்கள். ஸோ எப்படி பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் ஓப்பனிங் ஸ்டாக் படித்தோமா கொஷின்ஸில். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் என்ன பண்ணுவோம், 3000 இன்னர் காலத்தில் கொண்டு வரும். சரிங்களா? அதோட கொஷினில் பார்க்கணும் என்ன இருக்குது, அடுத்த பாயிண்ட்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் டூரிங் கரண்ட் இயர் 9000. ஸோ அதை என்ன பண்ணும், நம்ம இந்த ஃபார்முலா பிரகாரம் ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ் டூரிங் த கரண்ட் இயர், க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி லெஸ் பண்ணலாமா பாருங்கள்.
ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோக்குன்னே 3000 கொண்டு வந்தோம், அதோட எதை ஆட் பண்ணுறோம், நம்மளோட கரண்ட் இயரில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணும். இப்போ 3000 9000 ஆட் பண்ண எவ்வளோ கண்ணு வருது, 12000. சரிங்களா கண்ணு. இப்போ லெஸ் க்ளோசிங் ஸ்டாக். சரிங்களா, க்ளோசிங் ஸ்டாக்ன்றது நமக்கு என்னது, நம்மளுடைய சரக்கு இருப்பு. சரிங்களா, ஸோ இறுதி இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட பாருங்க, க்ளோசிங் ஸ்டாக் வந்து கொஷினில் என்ன வேல்யூ பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 31/3/2019. கண்டிப்பாக என்ன பண்ணும், இந்த ஃபார்முலா பிரகாரம் நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் ஸ்டாக் எடுத்துக்கிட்டோம், பர்ச்சேஸ் டூரிங் தி இயர் எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா, அது என்ன பண்ணணும், நம்ம க்ளோசிங் ஸ்டாக் எடுத்துக்கணும். இப்போ க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். புரியுதா? ஸோ இப்போ லெஸ் பண்ணலாமா பாருங்கள், எவ்வளோக்கான க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ 4000. ஸோ அதை என்ன பண்ணணும், நம்ம இப்போ லெஸ் பண்ணுறோம். பாருங்கண்ணே, இப்போ நம்ம 12000 வந்து நம்ம என்னது ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பர்ச்சேஸ் இன் தி கரண்ட் இயர் எவ்வளோ 12000 வருது. இதில் வந்து நம்ம 4000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா அவுட்டர் காலத்தில் என்ன கணப்படுவா 8000. 12000ல் 4000 போச்சுன்னா என்னது 8000. சரிங்களா, அதே மாதிரி கொஷின்ஸில் எங்கே ஒன்று கொடுத்துருவாங்க பாருங்கண்ணே. தேர்ட் பாயிண்ட் வருங்க, சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் டூரிங் கரண்ட் இயர் 500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதில் என்ன அர்த்தம், பழைய ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை என்ன பண்ணியிருக்க, விற்றுருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த கரண்ட் இயரில் விற்றுருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறது, கரண்ட் இயரில் ஏடா. ஸோ என்ன பண்ணணும், நம்ம எப்பயுமே சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலில் எங்கே காட்டணும்னு சொல்லியிருக்காங்க கொஷின்ஸில், கிரெடிட் சைடில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு காட்டணும். ஸோ நம்ம என்ன பாருங்கள், கிரெடிட் சைடில் காட்டிடலாமா பாருங்கள். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம், கிரெடிட் சைடில் வந்திருக்கோம். பை சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எவ்வளோக்குன்னு 500. சரிங்களா, என்ன பண்ணுறேன், எந்த சைடு இன்கம் சைடில் கிரெடிட் சைடில் காட்டியிருக்கோம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் ஷீட்டில் இந்த ஐட்டம்ஸில் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. ஏதாவது வந்து கொடுத்துருவாங்கன்னு பாருங்கள். க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், க்ளோசிங் ஸ்டாக் will appear on the asset side balance sheet. சரிங்களா, வேறு ஏதாவது பேலன்ஸ் ஷீட்டில் அப்பியர் ஆகுமா, ஏதாவது எது மாதிரி கொடுத்துருக்காங்களா, எதுவும் இல்லை. ஸோ இந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணணும், க்ளோசிங் ஸ்டாக் மட்டும்தான் அசட் சைடில் அப்பியர் ஆகும் பேலன்ஸ் ஷீட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளோட க்ளோசிங் ஸ்டாக் என்னது பாருங்கள், ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எவ்வளோக்குன்னு 4000. ஸோ எந்த சைட் கொண்டு வரும், நம்ம அசட் சைட் கொண்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்லேயும் நம்ம கொண்டு வரணும். சரிங்களா, எங்கே இன்கம் சைடில் கொண்டு வரணும். சரிங்களா, பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் கொண்டு வரணும். சரியாக்கண்ணே, இப்போ பாருங்கள் அந்த ஐட்டம்ஸை கொண்டு வரலாமா பாருங்கள். பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2019. சரிங்களா, liabilities இன்னர் காலம் ஒன்று அவுட்டர் காலம் ஒன்று, அசட்ஸில் இன்னர் காலம் அவுட்டர் காலம். ஸோ இது இந்த கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கே அப்பியர் ஆகுது அப்படின்ற மட்டும் தான் காட்டுறா. ஸோ எந்த இதுக்கும் ஒரு கால்குலேஷன்ஸ் டோட்டல்லாம் போட தேவையில்ல. ஸோ எங்கே அப்பியர் ஆகும், நம்ம ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் க்ளோசிங் ஸ்டாக் எங்கே அப்பியர் ஆகும்னு சொல்லியிருக்கேன், அசட் சைடில் அப்பியர் ஆகும். சரிங்களா, அந்த இடத்துல நீ க்ளோசிங் ஸ்டாக் எழுதினாலும் ஓகே, இல்லை ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அந்த கொஷினில் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதினாலும் சரி. ஸோ அந்த 4000 அசட் சைடில் என்ன பண்ணுவீங்க, காட்டிடுங்க. கண்டிப்பாக புரியுதா, எப்படி நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைட்லேயும் சரி, இல்லை வந்து பேலன்ஸ் ஷீட்லேயும் சரி, எப்படி நம்ம இந்த கன்சியூமபிள் ஐட்டம்ஸ்லாம் எப்படி வந்து கொடுத்துருந்தாங்க, ஒருவேளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை எப்படி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் நம்ம கொண்டு வந்தோம், நெக்ஸ்ட்டு எப்படி வந்து அதை பேலன்ஸ் ஷீட்டில் அப்பியர் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 13 உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எக்ஸசைஸ் 13 வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கன்னு. சரிங்களாக்கண்ணே, அடுத்த சம் நம்ம பார்க்கலாமா. அடுத்த சம் பார்த்தீங்க அப்படின்னா illustration 14. சரிங்க, illustration 14 பாருங்கன்னு. இப்போ பாருங்க, illustration 14. From the following details, calculate the printing and stationery to be debited to income and expenditure account for the year ending 31st March 2018 and also show how it will appear in the balance sheet as on 31st March 2018. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அமௌண்ட் பெய்ட் ஃபார் ஸ்டேஷ்னரி டூரிங் 2017 to 2018 1500. ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஆன் 1st April 2017 300. ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஆன் 31st March 2018 200 அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா, கவனி. ஃபஸ்ட்டு இங்கே என்ன மீனிங் அப்படின்னா, ஃப்ரம் தி ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் தி பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி டு பி டெபிட்டட் டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டிங் 31st March 2018. ஸோ
இங்கே என்ன சொல்ல வராங்க, கீழே இருக்கிற சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி. பிரிண்டிங் அப்படின்னா அது நம்மளோட இந்த அச்சு இந்த பிரிண்ட் பண்ணுறாங்களா அந்த மாதிரி ஐட்டம்ஸும் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் என்ன பண்ணுறாங்க கொடுத்துருக்கோம். ஸோ அதை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் டெபிட் சைடில் எப்படி கால்குலேட் பண்ணுறது அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ டெபிட் சைடில் இந்த ஐட்டம்ஸில் எப்படி கால்குலேட் பண்ணுறது சரிங்களா. அப்புறம் எப்படி அண்ட் ஆல்சோ ஹவ் it will appear in balance sheet as on 31st March 2018. தனியா அவனே பாரு கொடுத்துருக்கான். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் எப்படி இந்த பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரிஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எந்த இயரோடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31st March 2000 இயர் சரிங்களா. அந்த இயரோடைய ஒரு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டையும் பேலன்ஸ் ஷீட் நம்ம என்ன பண்ணணும் கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கன்னா அமௌண்ட் பெய்ட் ஃபார் ஸ்டேஷனரி டூரிங் 2017 to 2018 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் என்னது அமௌண்ட் பெய்டு ஃபார் ஸ்டேஷனரி டூரிங்னா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்னு ஏதாவது வந்து வாங்கியிருப்பேன் சரியா. அதுக்காக நீ என்ன பண்ணுற எவ்வளோ கொடுத்துருக்க அந்த அமௌண்ட்டு 1500 கொடுத்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. எந்த இயருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2017 to 2018 அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது நம்மளுடைய கரண்ட் இயர் தான் சரி. கரண்ட் இயர் எப்படி நான் அதை கரண்ட் இயர் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ நம்ம இயர் எப்போ முடியுது 31st March 2018 அதாவது 31/3/2018 முடியுது. அப்போ எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும் 1/4/2017 முடிஞ்சிருக்கு. ஸோ அது 17 to 2018 நம்மளுக்கு கரண்ட் இயரை கொண்டு வந்துடலாமா. சரி அடுத்தது பாருக்கன்னு ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஆன் 1/4/2017. அப்புறம் என்ன தந்ததில் 1/4/2017 என்னக்கண்ணே ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி இதுதான் வந்து நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஓப்பனிங் ஸ்டாக் அவனே பாருங்க எப்போ நம்ம இயர் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன் 1/4/2017 தான் ஆரம்பிக்கும் 31/3/2018 முடியும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இது ஓப்பனிங் இது க்ளோசிங். ஸோ அந்த பாருங்க டேட் 1st April 2017 300 வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆகும். ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி ஆன் 31st March 2018 க்ளோசிங் ஸ்டாக் 200 ஆகும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கே அப்பியர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் டெபிட் சைடில் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. சரியாக்கண்ணே இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் பார்க்கன்னு டெட்டார் கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. டெட்டார் கிரெடிட்டார் சரிங்களா. ஸோ அதில் பார்க்கணும் நம்ம இந்த ஃபார்முலாவில் பார்க்குறது மாதிரியே கன்சம்ஷன் வந்து என்ன பண்ணணும் கன்சம்ஷன் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் டியூரிங் தி கரண்ட் இயர் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக். இது அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம இது இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் டெட்டார் சைடில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஷினில் இருக்கிற மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக் பாருங்க அமௌண்ட் பெய்டு ஃபார் ஸ்டேஷனரி டூரிங் 2017 to 2018 1500 ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி ஆன் 1st April 2017. ஸோ 1st April 2017 அந்த இதுதான் நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோக்குன்னு 300. ஸோ நம்ம இங்கே பாருங்கன்னு டூ ஸ்டேஷ்னரி கன்சியூம்டு சரிங்களா. எவ்வளோ நம்ம வந்து ஸ்டேஷ்னரி வந்து அதாவது எழுதுபொருள் பயன்படுத்தியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ ஸ்டேஷ்னரி ஐட்டம் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு பாருங்கள் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 300 வந்து காட்டியிருக்காங்க சரிங்களா. அடுத்தது பார்க்கன்னு இந்த கரண்ட் இயரில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள் அமௌண்ட் பெய்டு ஃபார் ஸ்டேஷ்னரி டூரிங் 2017 to 18. ஸோ இந்த இடத்துல என்னது நம்ம 2017 to 18 நம்மளோட கரண்ட் இயருக்குன்னா என்னது அமௌண்ட் பெய்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அமௌண்ட் ஸ்டேஷ்னரிக்காக. ஸோ எதுக்காக அந்த இடத்துல என்ன அர்த்தம் நம்ம அந்த பொருளை வாங்குறோன்றதால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த அமௌண்ட்டை கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த இயருக்கு நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 1500 rupees வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னது ஆட் பர்ச்சேஸ் 1500. இப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கோட வேல்யூ 300 பர்ச்சேஸோட வேல்யூ 1500. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கண்ணு வருது 1800 சரிங்களா கண்ணு. இப்போ 1800ல் க்ளோசிங் ஸ்டாக் ஏதாவது இருந்தது இந்த கொஷினில் சொன்ன மாதிரி அந்த 4 பாயிண்ட் பார்த்தோம் இல்லைங்களா. அதில் கன்சம்ஷன்ன்றது என்ன சொன்னாங்க கன்சம்ஷன் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் டூரிங் த கரண்ட் இயர் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இங்கே ஏதாவது க்ளோசிங் ஸ்டாக் கொஷினில் கொடுத்துருக்காங்களான்னு கவனிங்க. கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஆன் 31st March 2018 200 சரிங்களா. அப்போ 31st March 2018 200னா நமக்கு க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளோ
200. இப்போ நம்ம ஓவராலாக ஓப்பனிங் ஸ்டாக்கோட வேல்யூவும் அண்டு பர்ச்சேஸோட வேல்யூ எவ்வளோ கண்ணு ஆட் பண்ணியிருக்கோம் 1800. 1800ல் க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ போட்டாங்க, ஐ மீன் லெஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கண்ணு 1600. இப்போ கொஷினில் சொன்ன மாதிரி பார்க்கணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணோம், டெபிட் சைடில் அந்த ஐட்டம்ஸ் எங்கெங்கே வரும் அப்படின்னு பார்த்துட்டோமா. ஸோ கொஷின் என்ன சொல்லியிருந்தாங்க, கால்குலேட் தி பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி டு பி டெபிட்டட் டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோட டெபிட்ஸில் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க, so how it will appear in the balance sheet on 31st March 2018 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ பாருங்கண்ணே பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாமா. பாருங்க, பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2018, இதுதான் நம்மளோட எண்டு 31st March 2018. ஸோ இங்கே எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு பாருங்கள், liabilities amount assets amount சொல்லி கொடுத்துருக்காங்க, காலம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்றது எங்கே வரும்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ பார்க்கணும் எவ்வளோ வருது நமக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ 200 வருதுங்களா. ஸோ 200 வந்து கொஷின்ஸில் கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஆன் 31st March 2018 200 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுக்கண்ணே, பேலன்ஸ் ஷீட்டில் 200 காட்டலாமா. பாருங்க, பேலன்ஸ் ஷீட்டில் 200 காட்டும். சரியா கண்ணு, இப்போ பார்க்கண்ணே, இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே அப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எங்கே அப்பியர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா, இப்போ இந்த மாடல் எதை பற்றி கண்ணு, நம்ம அதாவது கன்சியூமர் ஐட்டம்ஸ், நம்மளுடைய ஐட்டம்ஸ் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலாக இருக்கட்டும், இல்லை ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை மெடிசன்ஸாக இருக்கட்டும். சரிங்களா, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைட்லையும் பேலன்ஸ் ஷீட்லேயும் எப்படி அப்பியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா, இது ஒரு மாடல். ஸோ இதில் மெயின் என்ன பார்த்தோம், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ்னால் எப்படி வந்து வாங்கியிருக்காங்க, எப்படி எதுவும் ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ, க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ அப்படின்றத இல்லஸ்ட்ரேஷன் 13-14 பார்த்தோம். சரியாக்கண்ணே, நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 15 எப்படி கால்குலேட் பண்ணுறது. சரிங்களா, அப்புறம் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 13-14 பார்த்தோம் இல்லையாக்கண்ணே, அதுக்கு எக்ஸசைஸ் சம்ஸ் ஏதாவது இருக்கா, ஸோ அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் சம்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா கண்ணு, ஓகே கண்ணு, தேங்க்யூ.